இந்த மாதம் உங்க மேல ஒரு புது வெளிச்சம் உதிக்கும். சில பேரை கேட்பாங்க, என்ன பிரதர், என்னையா எப்படி இருக்கு உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கு, உங்க விவசாயம் எப்படி இருக்கு, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னா கேட்டா சொல்லுவாங்க, அப்படி ஒண்ணு பிரகாசமா ஒண்ணு என்ன செய்யல இல்ல. அப்ப பிரகாசமா இல்லைன்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் இந்த மாதத்துல சொல்றாரு, உன் வெளிச்சம் எழும்பி. எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை மட்டும் தியானிச்சுட்டு முடிப்போம். உன் வெளிச்சம் எழும்பி. அப்ப உனக்குன்னு ஒரு வெளிச்சம் இந்த மாசம் எந்த பகுதியில இருள் இருக்கிறதோ அந்த பகுதியில ஒரு நியூ லைட் அங்கே அடிக்கும். ஒரு புதிய வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகும். ஆமென். தேவன் வெளிச்சத்தை படைத்தார், அவர் இருளை படைக்கவில்லை. இருள் என்றால் பஞ்சம், கண்ணீர், கலக்கம், அல்லேலூயா, கொந்தளிப்பு, பயம், மரணம், அல்லது பற்றாக்குறை, உபத்திரவம், இதெல்லாம் எங்க நடக்குது? திருடு, கொலை, கொள்ளை, பாவங்கள், இதெல்லாம் எங்க நடக்குது? இருளுக்குள்ள நடக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். யோபு புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு, பகலில பார்த்து வச்சுட்டு இரவில கண்ண முடுகிறானா. ஒரு திருடே ஒரு வீட்டுல நகை இருக்குன்னு திருடுனான்னா பல நாட்கள பகல்ல வந்து அந்த வீட்டை நோட்டமிட்டு இரவுல திருடுறான் இருக்கு. அப்ப உலகத்துல இருள் என்றால் பாவம் என்று அர்த்தம். அல்லேலூயா. பற்றாக்குறை அல்லது துக்கம் அல்லது அல்லேலூயா குறைவு அல்லது கடன், கலக்கம் என்று அர்த்தம். ஆமென். வெளிச்சம் என்றால் பிரமாதமானது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரே ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல, தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். எல்லாருக்கும் வெளிச்சம்னா சந்தோஷம் தானே? என்ன நேரம் உட்காருங்களா, நேரம் ஆயிடுச்சுல. எல்லாரும் வெளிச்சம்னா சந்தோஷம் தானே? வெளிச்சத்தை பார்த்தா பூச்சி கூட வரும். இருக்கிற எங்கெங்க இருக்கிற எல்லா ஊர்வன பரப்பன அம்புட்டோ வரும். ஆமென் சொல்லுங்க. சில நேரத்துல பார்த்தா திருவிழாவுக்கு ரொம்ப பிரகாசமான லைட் கட்டிடுவாங்க நம்ம ஏரியாவில் இருக்கிற லைட்டை விட. அந்த லைட்டை பார்த்தா புள்ளக்காடுகள்லாம் வீட்டில் கிடக்காது. எங்கே கிடக்கும் சொல்லுங்க? உங்க ஊர் கலக்குப்படி குட்டி காடுகள்லாம் எங்கே கிடக்கும்? எங்கே கிடக்கும்? அந்த வெளிச்சத்துக்கு தான் வரும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு இருள் நமக்கு இருந்தாலும் அந்த இருளுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் வரும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், இருள் என்றால் பற்றாக்குறை, ஹலோ பஞ்சம், அதுதான் இருள். ஒளி என்றால், வெளிச்சம் என்றால் அது நிறைவு. அல்லேலூயா. குறைவே இல்லாதது. எந்த பகுதியில், பொருளாதார பகுதியோ அல்லது சரீரத்தில் ஆரோக்கியமோ அல்லது தேவையோ, நீண்ட நாட்களாக இருக்கிற ஒரு தடையோ, தேவன் அதன் மேல ஒரு வெளிச்சத்தை அடிக்க செய்வார். அல்லேலூயா. Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GS.